Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கி Farhani's Kitchenல மினி பிட்டா பைட்ஸ் ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். இது நல்ல டேஸ்டான ஷார்ட் ஹிட்ஸ் உண்டு. சின்ன பிள்ளைகளெல்லாம் மிச்சம் விருப்பமாக தின்னக்கூடிய ஒரு ஷார்ட் ஹிட்ஸ் உண்டு தான் இது. இந்த மினி பிட்டா பைட்ஸில் ஃபில்லிங்கை செஞ்சு கொள்றதுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு கோழி எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி சின்னதாக சிக்கனை கட் பண்ணி எடுத்து நான் இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க இது எப்படி மேரினேட் பண்ணிக்கொள்கிறேன்ட்டு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லாட்டி கார்லிக் பேஸ்ட் சரி ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். லெமன் ஒரு காய்டு ஜூஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் எங்களோட மினி பீட்டா ப்ரெட்டை செஞ்சு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். உப்பு, சீனி, ஈஸ்ட், மாவு, தேங்காய், தண்ணி இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த பீட்டா ப்ரெட்டை எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்ப்போம். நீங்களும் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த மினி பீட்டா ப்ரெட்டை செஞ்சு கொள்றதுக்கு சின்ன பவுல் ஒன்று எடுத்து அதில் 110 ml வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி ஈஸ்டையும் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவாக வர காட்டியும் நான் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவாகி வந்திருக்குது. நான் இப்போ 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட ஈஸ்ட் மிக்ஸினை ஊற்றிக்கொள்ள போகிறேன். ஈஸ்ட் மிக்ஸினை ஊற்றி இதுக்கும் நல்லா பிணைஞ்சி டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா இப்படி பிணைஞ்சி டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட மினி பீட்டா டோக்கு மேலால் நான் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மினி பீட்டா டோவை மூடி ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களது மாவு கொஞ்சம் நல்லா பொங்கி இதுக்கும் ரைஸ் ஆகி வரத்துக்கு 1/2 hour பிறகு பார்ப்போம் இந்த மினி பீட்டா ப்ரெட் எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்ட்டு. ½ hour பிறகு எங்களோட மேரினேட் பண்ணிக்கொண்ட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அந்த பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் மேரினேட் பண்ணிக்கொண்ட சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திக்குது. எங்களுக்கு இந்த சிக்கன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக மட்டும் ஃப்ரை ஆகிக்கொண்டா போதும்.
எங்களோட சிக்கன் நல்லா ஃப்ரையாகவே வந்திருக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்களோட சிக்கன் எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க நாங்கள் இப்போ எங்களோட மினி பிட்டா பிரெட் எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட மாவு எப்படி இருக்குதுண்டு. ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு எங்களோட மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதான் இருக்கேன். இப்போ நான் இப்படி இருக்கிற மாவு எடுத்து இது கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா இப்படி பிணைஞ்சிட்டு எங்களோட மினி பிட்டா பிரெட்டை செஞ்சு கொள்றதுக்கு ஃபஸ்ட்டுக்கு டேபிளுக்கு கொஞ்சம் மாவு தூவிக்கொள்கிறேன். டேபிளுக்கு இப்படி மாவு கொஞ்சம் போட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு கொண்டு மினி பிட்டா பிரெட்டை மாவு எடுத்து அதை 4க்கு கட் பண்ணி 4ல் ஒரு பங்கு எடுத்து நான் இதை பெரிய ரொட்டியாக செஞ்சு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எனக்கு மாவு எடுத்து கட் பண்ணுற வீடியோ எடுத்து காட்டிக்கொள்கிறதுக்கு இயலாமல் போச்சு. என் வீடியோட சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுது. அதனால நான் இப்படி எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வீடியோவை பார்த்தா விளங்குதான் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ காட்டுற மாதிரி இதை எடுத்து இப்படி பெருசாக ரொட்டியாக செஞ்சு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பெருசாக ரொட்டியாட்டம் செஞ்சுட்டு அதை நான் இப்படி சின்ன கட்டரோண்டு வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி சின்னதாக கட் பண்ணி கொண்டு எங்களோட பிட்டா பேஸ்க்கு மேலால் நான் கேர்போண்டு வச்சு 2-3 இடத்துக்கு கொஞ்சம் குத்தி கொள்ளுறேன். இப்படி கேர்பால் குத்தினா நாங்கள் இந்த பிட்டா பிரெட்டை செய்ய போக்கல இது பொங்கி வராது. அப்படி இல்லாட்டி எங்களோட இந்த பிட்டா பிரெட்டை செய்ய போக்கல இது பொங்கி வரும். அப்படி பொங்கி வந்துச்சுண்டா எங்களுக்கு இந்த பிட்டா பிரெட்டை சரியாக செஞ்சு கொள்ள இல்லாமல் போவோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கேர் பொண்டால் குத்தி எடுத்துக்கொள்ளணும். நான் இப்படி பிட்டா பேஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லா மாவுக்கும் நாங்கள் இந்த மாதிரி பிட்டா பேஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். செஞ்சு கொண்டு எங்களோட பிட்டா பேஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை நான் அவனில் வச்சு இல்லை பேக் பண்ண போகிறேன். இது தட்டொன்னில் வச்சு தான் நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஏனெண்டா சில பேருக்கு அவன் இருக்காது. அப்படி அவன் இல்லாதவங்களுக்கும் பார்த்து இதை செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரி தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிக்கிறேன். ஏண்டா மிச்சம் பேருக்கு அவன் இல்லாட்டி செய்ய இயலான்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இது அவன் இல்லாட்டியும் இது செய்ய இயலும். இப்படி உங்களுக்கு பேனோண்டு அடுப்பில் வச்சு பேன் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கல வீடியோவில் காட்டுற மாதிரி பேனில் ஒன்றா வச்சு அதை கொஞ்சம் 2 சைடையும் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த பிட்டா பேஸை கட் பண்ண போக்கில் மிச்சம் சின்னதாகவோ மிச்சம் மெல்லிசாவோ இல்லாமல் கணக்கான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு இது பேக் பண்ண போக்கில் நல்லா பசந்தாக பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி நாங்கள் மிச்சம் மெல்லிசாக கட் பண்ணினோம்டா இது பிஸ்கட் மாதிரி முறுமுரண்டு இதாகிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கனமாக நாங்கள் பீஸா பேஸ் செய்கிற மாதிரிக்கு செஞ்சு எடுத்துக்கொண்டோம்டா சரியாக இருக்கும். இப்படி 2 சைடுக்கும் திருப்பி 2 சைடையும் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது 2 சைடும் பேக் ஆகிக்கிற உங்களுக்கு விளங்குதான் இருக்கேன். இப்படி நல்லா பேக் ஆகினதுக்கு போகிறோம் இதை நாங்கள் அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட எல்லா பிட்டா பேஸையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இப்போ செஞ்சு கொண்ட மினி பிட்டா பேஸ். இதை நான் இப்போ கொஞ்சம் ஹீட்டோடு இப்படி 2க்கு மடித்து எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இப்படி 2க்கு மடித்து இந்த ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தா விளங்குதான் இருக்கேன். நான் இந்த மாதிரி 2க்கு மடித்து இப்படி செஞ்சு கொள்கிறேன். கொஞ்சம் ஹீட்டோடு செஞ்சால் தான் இது இப்படி கொஞ்சம் நிற்கும். அப்படி இல்லாட்டி இதை கொஞ்சம் இப்படி மடித்து எடுக்க கஷ்டமாக இருக்கேன். நாங்கள் செஞ்சத்தோடு ஹீட்டோடு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளணும். எங்களோட பிட்டா பேஸையும் செஞ்சு வச்சுட்டு நான் இப்போ எங்களோட பிட்டா பைட்ஸுக்கு தேவையான சோஸ் மிக்ஸினோடு செஞ்சு கொள்ள போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறேன்றது பார்ப்பேன். நான் பவுலோண்டு எடுத்து அதுக்கு டொமேட்டோ சோஸ் கொஞ்சம் ஊற்றிக்கொள்கிறேன். நான் இந்த சோஸ் மிக்ஸின் செய்கிற அளவு செல்லல்ல. என்னென்னா இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இதை செஞ்சு கொள்ளையிலும். நான் செய்கிற மாதிரியை மட்டும் காட்டுறேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து செஞ்சுக்கோங்க. இதுக்கே மயோனிஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே ஸ்வீட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எங்கிட்ட சோஸ் மிக்ஸினை செஞ்சுக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட மினி பிட்டா பேஸ்க்கு ஃபில்லிங் வச்சுக்கொள்கிறேன் எப்படின்னு பார்ப்பேன். இப்படி சிக்கன் ஃபில்லிங்கையும் செஞ்சு எடுத்துட்டு இதுக்கு வாங்க நாங்கள் இப்போ எங்களை இந்த மினி பிட்டா பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்படி இந்த மினி பிட்டா பேஸ் செஞ்சு
ஒரு ஜிப்லாக் பேக் ஒன்றில் போட்டு எங்களுக்கு இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளே மேலும் எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு இதை எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு எங்களுக்கு அதுக்கு மினி பிட்டா பைட்ஸ் செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கும் மேலும் ரமதான் காலத்துக்கு இந்த மாதிரி மினி பிட்டா பேஸ் செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இதை எடுத்து எங்களுக்கு மினி பிட்டா பைட்ஸ் செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கும் மேலும் இது ரமதான் காலத்துக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி செஞ்சு கொண்ட மினி பிட்டா பேஸ்க்கு மேலால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்ட சோஸ் மிக்ஸினால் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும். அதுக்கு மேலால் சலாது கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இப்படி வச்சுக்கொள்ளணும். சலாதையும் வச்சுட்டு அதுக்கு மேலால் நான் ஃப்ரை பண்ணி கொண்ட சிக்கனாலையும் கொஞ்சத்தை வச்சுக்கொள்ளணும். அதுக்கு மேலால் ரிட்டர்ன் அண்ட் சோஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். சோஸை ஊற்றி இந்த மாதிரி நான் எங்களோட மினி பிட்டா பைட்ஸை செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லா மினி பிட்டா பைட்ஸையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்டு எங்களோட இந்த மினி பிட்டா பைட்ஸை வச்சு நான் அதுக்கு சைடுக்கு இப்படி என்ன சரி வச்சு கொஞ்சம் அதை சரித்து வச்சுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது நேராக நிற்காதனால, ஏன்னா நாங்கள் இதை மடிச்சிருக்கிறனால இது நேராக நிற்காது, ஒரு சைடுக்கு புல பார்க்கும். அதனால் நான் இப்படி சைடுக்கு ஒரு இதொண்டு வச்சு அதை வச்சுக்கிறேன். ஒன்றொன்று இப்படி வச்சு வரப்போக்கில் எங்களுக்கு எல்லாம் அதை அடுக்கி கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த நாளைக்கும் ஒரே ஷோர்டேஜ் செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டான ஷோர்டேஜ் செஞ்சால் சின்னவங்களும் ஆசையாக தின்னுவாங்க. இது பார்க்குறதுக்கும் பசந்தாய்க்கும் தின்னுறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ரமதான் காலத்தில் இஃப்தார் டைமுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லாம் மினி பிட்டா பைட்ஸையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட மினி பிட்டா பைட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.